ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட இருக்கிறது ஆக்டிவ் கிறிஸ்டியன் தமிழ் சார்லஸ் ஜே அண்ணே இருக்காங்க. வணக்கம்ண்ணே. பிரைஸ் லார்ட். சோஸ்திரம். இந்த 3 நாளா சார்லஸ் ஜே அவர்கள் டான்ஸ் சாமியார் அப்படிங்கிற பேர்ல பயங்கரமா ஒரு ஆளை பிடிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யா அதெல்லாம் நமக்கு தெரியல. அது சார்லஸ் ஜே அண்ணன் தான் கேட்கணும். முதல்ல அந்த டான்ஸ் சாமியார் ஜான் ஜெபராஜா இல்லப்பா, இல்லையா? டான்ஸ் சாமியார் அப்படின்றது என்னோட கற்பனை கதாபாத்திரம். ஒரு சினிமா படம் எடுக்க போறோம். அந்த படத்துல அதோட ஒரு கேரக்டர். அவ்வளவுதானா? சரி சரி சரி. அப்படின்னா இது எதுவும் உண்மை இல்லை. உண்மை இல்லைன்றது அது நாட்கள் பதில் சொல்லும். நாட்கள் பதில் சொல்லும், காலங்கள் பதில் சொல்லும். ஊழியம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்படி வார்த்தையா பேசிட்டு இருக்கிய, பச்சை பச்சையா அப்படி பேசுறத விடுங்க. இல்ல எதுக்குதான் அப்படி பேசுறீங்க? ஊழியத்துக்கு இதுக்கு சம்பந்தமா? அதாவது கேப்பா, என்னோட ஒரு சின்ன ஒரு சாட்சியோட என்ன பண்றேன் சொல்றேன். எனக்கு பார்த்தோன்னா இப்ப இருக்கிறது ஒரு பையன். சரி, உனக்கும் அந்த ஒரு பையன் தான் தெரியும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல பேருக்கும் சார்லஸ் அண்ணனுக்கு ஒரு பையன் தான். ஆனா எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 குழந்தைங்க கொடுத்தாங்க. என் பையனுக்கு முன்னாடி ஒரு குழந்தை கல்யாணம் ஆகி கரெக்டா ஒரு 2 வருஷத்துல அபார்ஷன். அதுக்கப்புறமா என் பையன் பிறந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு இன்னொரு ஒரு குழந்தை. அந்த குழந்தை அதுவும் அபார்ஷன். இப்போ இருக்கிறது என் பையன் மட்டும். இப்போ இதுல பார்த்தோன்னா முதல் குழந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தது. எனக்கு என்ன குழந்தைன்னு தெரியாது. ஆனா என் பையன் அதுக்கப்புறமா 4 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை அபார்ஷன் ஆச்சு இல்லையா? சரி. அந்த குழந்தை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5.5 மாசம் கழிச்சு தான் அபார்ஷன். சரி. என் மனைவியோட கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்கு. அந்த குழந்தை எந்த குழந்தைன்றது எனக்கு தெரியும். சரி. அது ஒரு பெண் குழந்தை. சரி. அப்போ என் பையனுக்கு முன்னாடி உள்ள குழந்தைய விட்டுரு. என் பையனுக்கு அப்புறமா அந்த அபார்ஷன் ஆன குழந்தை ஒரு 5.5-6 மாசத்துல அபார்ஷன் ஆன குழந்தை ஒருவேளை இப்ப இருந்தால் அந்த குழந்தைக்கு இப்போ 14 வயசு. சரி, இருந்திருக்கும். அப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு அம்மா அப்பா இல்ல, ஊர்ல உள்ள எல்லா வயசானவங்களும் முதியோர்களும் என்னோட அம்மா அப்பா. அந்த மாதிரி எனக்கு பெண் குழந்தை இல்லாததுனால இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க பெண் குழந்தைகளும் என்னோட குழந்தை தான். அந்த மாதிரி பார்த்தோன்னா இப்போ நான் ஊழியம் செய்ய போறேன். நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீயும் கூட தான் வந்த. கள்ளக்குறிச்சி கிராமங்களுக்கு போனோம், கோயில்பட்டி போனோம். இதே மாதிரி இன்னும் சென்னையில ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லாம். இப்போ இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்கள்லயும் ஒரு பாஸ்டர் என்ன வேணா என்ன பண்ணட்டும், தீர்க்க தரிசன பொய்கள். அது தீர்க்க தரிசனம் சொன்னாவே இப்ப எல்லாரும் காமெடியா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல அது விசுவாசம் இருந்தா சிரிக்க மாட்டாங்க. சரி, ஓகே. இல்ல உண்மையே சொல்றாரு, இல்ல பொய் சொல்றாரு, அத பத்தின ஒரு கண்டென்ட் வருது. இல்ல எங்க சர்ச்சில விசுவாசம் இல்லைன்னா தான் வரும். இல்ல எங்க சர்ச்சில எங்க பாஸ்டர் ஐயா என்ன பண்றாரு, ஒரு காணிக்கைய டைரக்டா கேட்காம இன்டைரக்டா அவரு வசனத்தெல்லாம் எடுத்து வச்சு புரட்டுறாரு. இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் சார்லஸ் ஐயனா நம்மளோட ஆக்டிவ் கிறிஸ்டியன் யூடியூப் சேனல்னு கிடையாது, எந்த ஒரு சேனல்கள்லயும் நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். இப்போ இதே மாதிரி இன்னும் பல காரியங்கள் என்ன ஒரு கண்டென்ட் எனக்கு வந்தாலும் ஆதாரத்தோட வந்தாலும் சார்லஸ் ஐயனா நம்ம சேனல் கிடையாது, எந்த சேனல்லையுமே நான் அதை பத்தி பேச மாட்டேன். ஆனால் சின்ன பிள்ளை 18 வயசு கீழே உள்ள ஒன்னும் அறியாத ஒரு ஆண் எதுக்காக நம்ம கிட்ட இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்றத கூட அறியாத ஒரு பச்சிலம் குழந்தைகள், அந்த குழந்தைங்க மேல கேபாவாகிய நீ கை வச்சாலும் உன்னை நேர்ல அடிச்சு கொன்னுட்டு சார்லஸ் ஐயனா ஜெயிலுக்கு போயிருவேன். சரி சரி. அப்பனா நீங்க எத்தனை பேர் அப்படி அடிச்சு கொண்டிருக்கீங்க? அது என்னால முடியல, அதனாலதான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் எதுக்கு அடிச்சு கொண்டுட்டு சொல்றீங்க? நேர்ல கிடைச்சான்னா சரி, நேர்ல கிடைக்காததுனால, ஏன்னா எனக்கும் குடும்பம் இருக்கு. அடிச்சுலாம் கொல்ல கூடாதுனே. இல்ல கிறிஸ்தவ இருந்தா அடிச்சு கொல்ல கூடாது. அந்த மாதிரி நபர்கள் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவங்க.
ஒரு பச்சிலம் குழந்தைகளை போயிட்டு வந்து அவங்க மேல கை வைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இந்த காமசாமியார் நம்ம டான்ஸ் சாமியார் இருக்காரு இல்லையா கோயம்புத்தூர், சரி சரி, நம்ம எடுக்க போற சினிமா படம், அந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்தோம்னா மனைவியை பிரிஞ்சுட்டாரு. சரி, மனைவியை பிரிஞ்சு அதுக்கப்புறமா அவங்க திருச்சபையில அடுத்தவர் மனைவி இந்த மாதிரி பல பெண்களோட அவருக்கு வந்து தொடர்பு. அது எல்லாமே சபையாருக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, தன்னோட ஐடி விங்கில வேலை பார்க்குற பசங்களோட அவங்களோட மனைவிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, இதனால வந்து அவரோட யூடியூப் சேனல்கள்ல இருந்து எல்லாத்தையும் முடக்கிட்டு அவர் சர்ச்சையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் எடுக்க போற சினிமா படம். ஓ சரி சரி, அதோட கதாநாயகன் சரி, டான்ஸ் சாமியார் கோயம்புத்தூர். ஏன்னா கோயம்புத்தூர்னா நல்லா இருக்கும். இப்ப திருநெல்வேலி, மதுரை, நம்ம கதைப்படி அவர் பொழப்பு நடத்த வந்த இடம் வந்து கோயம்புத்தூர். சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் வந்திருக்கலாம், அமெரிக்கால இருந்து கூட வந்திருக்கலாம். அவர் தன்னைத்தானே கொஞ்சம் பெருமையா பேசிக்கிற ஒரு கேரக்டர். சரி சரி, எனக்கு அபிஷேகம் இருக்கு, அனாயிட்டிங் பவர் இருக்கிறது, நான் என்னனாலும் பண்ணலாம், நான் பாஸ்டர் அப்படின்னு என்ன பண்ணிப்பாரு, அதிகமான நேரங்கள்ல விடுவாரு. சரி சரி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் எடுக்க போற சினிமா படத்துல. சரி, இப்ப அவரு அதுக்கப்புறமா அவர் அந்த மாஸ்டர் குறை சொல்லி என்ன எடுக்கீங்க? இல்ல, நான் இது பாஸ்டரே கிடையாது. அப்படி சொல்லுங்க, ஊழியக்காரனே கிடையாது. அவரே சொல்லிக்குவாரு பாஸ்டர், ஊழியக்காரர் கிடையாது. ரெவரண்ட்னு என்ன பண்ணிப்பாரு, நம்ம எடுக்க போற சினிமா படத்துப்படி அவரே என்ன பண்ணிப்பாரு, தன்னைத்தானே ரெவரண்ட் நினைப்பாரு. சரி 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 சரி, அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாரு பாத்தியா, அதுக்கு மெயின் காரணம் அவங்க திருச்சபை மூடப்பட்டதுக்கு காரணமே இந்த சின்ன பிள்ளைகள் மேல கை வச்சதுதான். சரி 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 சரி, அதாவது நம்ம கதைப்படி, நம்ம எடுக்க போற சினிமா கதைப்படி தன்னோட மனைவியோட யாரு தாத்தா ஒரு 2 பிள்ளைகளை என்ன பண்றாங்க, தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அந்த தத்தெடுத்து வளர்க்கும் பொழுது அந்த புள்ளை அந்த தாத்தா வந்து என்ன பண்ணிடுறாரு, இறந்துடுறாரு. சரி சரி சரி, ஒரு ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள. சரி, அப்போ அவங்க சித்தப்பா கண்ட்ரோல்ல, அதாவது நம்ம ஆட்டசாமியார் காமசாமியார் இருக்காரு இல்லையா கோயம்புத்தூர், அவரோட மனைவியோட சித்தப்பா கண்ட்ரோல்ல அந்த பிள்ளைகள் வந்து வளர்றாங்க. சரி, இங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை வீட்டுல. என்னையா நீ அடுத்தவன் மனைவியெல்லாம் கரெக்ட் பண்றிய சர்ச்சின்ற பேர்ல அப்படின்ற மாதிரி பலவிதமான போராட்டங்கள் நம்ம கிராமங்கள்ல ஒரு ட்ரிக்ஸ். இந்த ஆடல் சாமியார் பல நேரம் மனைவி அடித்து மயக்கம் போட்டுலாம் விழுந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அதெல்லாம் அது நம்ம கதைப்படி வந்து அதையும் கொண்டு வந்துப்போம். ஆமா, அது இருக்கு. அப்போ இவங்க ஒரு நம்ம கிராமங்கள்ல கணவன் மனைவி சண்டை போடுறாங்கன்னா நடுவுல வந்து ஒரு வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்து இருந்துருவாங்க. பாத்திரிக்கா, அதை வந்து சண்டையோட வீரியத்தை என்ன ஆகும், ஒரு பாட்டியம்மா வந்து கூட படுத்துப்பாங்க. ஏன்னா நம்ம வீரியத்தை குறைக்கும் சண்டையோட இது. அந்த மாதிரி நம்ம அம்மாமார்கள் இந்த மாதிரி அந்த சித்தப்பா என்ன பண்ணிருக்காருன்னா, இவங்க கணவன் மனைவி சண்டை போடுறாங்களேன்ட்டு அந்த பிள்ளையில என்ன பண்ணிருக்காரு, இவங்க வீட்டுல நம்ம காமசாமியார் கோயம்புத்தூர் ஆட்டக ஊழியக்காரர், பிழைப்புக்காக கிறிஸ்தவத்துக்கு வந்தவர், லக்ஸரிஸ் லைஃப் வாழ்பவர், மக்கள் காணிக்கையில கோடிகள்ல மிதக்கிற அவர் வீட்டுல வந்து விட்டுருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, போதையில அவரு ஃபுல் போதை. அவரோட கல்ச்சரே வேற, இந்த ஃபாரின் கல்ச்சர். போதை இது மட்டும் தானா, கஞ்சாவும் இருக்கு. சரி, நம்ம கதைப்படி. அப்போ போதையில என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு நாள் அந்த புள்ள கிட்ட, ஒரு நாள் கிடையாது பல நாட்கள் அந்த பொம்பளை புள்ள கிட்ட என்ன பண்ணிருக்காரு, போயிருக்காரு. இது வந்து அந்த நம்ம கதைப்படி காமசாமியாரோட அவரோட பாடல்கள், அவரோட நடனம், நம்ம எடுக்க போற சினிமா படத்தோட கதைப்படி அந்த காமசாமியாரோட பாடல்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றவங்க, ப்ரொடியூஸ் மீன்ஸ் பணம் கொடுக்கறவங்க கிடையாது, ஒளிப்பதிவு எல்லாமே நாங்க இலவசமா என்ன பண்றோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்பட அப்படின்ற மாதிரி ஒரு குடும்பம் என்ன பண்றாங்க, ஃபுல் செலவுமே எடிட்டிங்ல இருந்து ரெக்கார்டிங்ல இருந்து எல்லாமே எங்களோடதுன்னு ஒரு குடும்பம் பண்றாங்க. அந்த குடும்பத்துக்கு தெரிய வருது. அந்த குடும்பம் காமசாமியார்கிட்ட என்ன பண்றாங்க, கேக்குறாங்க,
அதுக்கு காமசாமியார் என்ன பதில் சொல்லியிருக்கணும்னு நீ நினைக்கிற? மைண்டே ஒரு பிசினஸ் சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லியிருக்கணும். இல்ல என்னங்க என்ன போய் இப்படி நினைக்கிறீங்களே அப்படி சொல்லியிருக்கோம். வேலையை பாருன்னு சொல்லியிருக்கலாம். வேலையை பாருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன இவர் சொல்லியிருக்காராம் அப்படின்னா, ஷிஷ் கேஷுவல். இது நான் வந்து என்ன பண்ணேன், போதையில இருந்தேன், என் மனைவியை போய் எழுப்புனேன், அவ பிள்ளையோட கெட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தா, நான் எங்க போறதுன்னு தெரியல, சின்ன பிள்ளை கிட்ட போயிட்டேன். ஆமா, நம்ம எடுக்க போற சினிமா படம், அதனால நான் அந்த சின்ன பிள்ளை கிட்ட போயிட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா தான் அவரோட ஒளிப்பதிவு, அவரோட எடிட்டிங் எல்லாமே அவரோட முதல்ல அவரோட இப்ப நம்ம கதைப்படி நம்ம காமசாமியார் நடன சாமியார் போட்ட பாடல்கள் எல்லாத்துலயுமே ஒரு ஸ்பான்சர், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி ஒரு பேனர்ல தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா இப்ப லாஸ்டா அவர் போட்ட பாடல்கள் வேற ஒரு பேனர் மாறினது காரணம் இதுதான். அது போக அவங்க சபையார் அந்த திருச்சபையை நம்ம கதை மூடுறாங்க. மூடும் பொழுது பலவிதமான கேள்விகள். ஐயா, நீங்க கூட வேலை பார்த்த, உங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்க அந்த பசங்களோட மனைவிமார்களை நீங்க அடைஞ்சிங்களா? இப்ப ஏதோ ஒரு கேரளா பொண்ணு இவ்வளவு நாள் உங்க தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து முத்த காட்சிகள்லாம் கொடுத்துருக்கீங்களாமே, இதெல்லாம் உண்மையா? உங்க மனைவியை டைவர்ஸ் பண்ணது உண்மையா? இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் கேட்கும் பொழுது இத பத்தியும் கேக்குறாங்க. இந்த சின்ன பிள்ளைகள சரி, இதாவது எல்லாமே வந்து 18+ ஒரு மெச்சூரிட்டி. ஓகே, நீங்க அந்த மெச்சூரிட்டியா இதை எப்படி ஓகே ஆகும்? அதெல்லாம் ஓகேன்னு மட்டும் சொல்லாதீங்க. சரிப்பா, இந்த பாவத்தோட அந்த பாவம் எல்லாம் பாவம் தானே. பாவம் சின்னது பெருசு கிடையாது, அது தெரிஞ்சுக்கங்க. சரி, அந்த மாதிரி அவங்க கேட்கும் பொழுது இத கேக்குறாங்க, இந்த சின்ன பிள்ளைகள் மேல நீங்க கை வச்சீங்களா? அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காராம் அப்படின்னா, என் பொண்ணு மாதிரி நினைச்சு நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் கெட்டி பிடிச்சி படுத்திருந்தேன், அத வந்து தப்பா பேசுறாங்க. அப்ப நீ அந்த இடத்துலயும் பாரு, நம்ம கதைப்படி காமசாமியார் கோயம்புத்தூர் டான்ஸ் சாமியாரு என்ன பண்ணல, இல்லன்னு சொல்லல. இதே மாதிரி பல நாட்கள் என்ன பண்ணிருக்காப்ல, இது வந்து 200% உண்மை நடந்தது. கதையில நடக்குமா? ஆமா, நம்ம எடுக்க போற சினிமா படத்துல சரி, அது இன்னும் கொஞ்ச நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பார்வையில மறையப்படுமா? படமா வெளியே வந்துடும், படமாவே வெளியே வந்துடும். சரி சரி. இப்ப சொல்லு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இவன் வந்து ஊழியக்காரன், பாஸ்டரு, அதெல்லாம் விடு, மனுஷனே கிடையாது. அப்புறம் நீ பேசக்கூடாது, சார்லஸ் என்ன நீங்க தான் ஊழியத்துக்கு போயிட்டீங்களே, நீங்க கிராமப்புற மிஷினரி ஊழியம் பண்றீங்களே. இல்ல, நீங்க பேசுறது ஓகே தான், வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா போகுது, அதை குறைங்க. நீங்க சொல்லுங்க, சொல்றது உங்க கதையை சொல்லுங்க, நீங்க படம் எடுக்கிறது சொல்லுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வார்த்தையை கொஞ்சம் குறைங்க. ஓகே, இது வந்து புரிஞ்சிருக்குல்ல. நான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லி படத்தை தானே சொல்றோம், படத்தை தான் சொல்றோம். நம்ம எடுக்க போற படம் நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்க, ப்ரொடக்ஷன் மீன்ஸ் லைக் போடுங்க, கமெண்ட்ல என்ன பண்ணுங்க, களி ஊத்துங்க. ஆனா அதாவது இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன், நான் திரும்பவும் சொல்றேன், இது இனிமே வரக்கூடிய காலங்கள்ல சார்லஸ் ஆகிய எனக்கு எந்த பாஸ்டர்களை பத்தி, ஏன்னா இன்னைக்கு எந்த சபையில என்ன நடந்தாலும் பத்தி எதுவும் போட மாட்டேன் மீன்ஸ், நீங்க அதுக்கு போட மாட்டேன் மீன்ஸ் மத்த எந்த கண்டென்ட் வந்தாலும் போட மாட்டேன், அது போடுவீங்க, அது எல்லாத்தையும் புரிஞ்சிடும். நீங்க இந்த சின்ன பிள்ளைகள் மேல நீ கை வச்சனா ஏன் பிள்ளை, ஏன்னா நான் சொன்னேன்ல எனக்கு அபார்ஷன், அப்பனா உங்களுக்கு அது பெண் பிள்ளையா இல்லன்னா நீங்க விட்டுருப்பீங்களா? இல்ல, அது இப்போ அது உங்களுக்கு பெண் பிள்ளையா இல்லன்னே வச்சுக்கோங்க, அப்பவே நீங்க இதெல்லாம் கண்டிட மாட்டீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்றது? எப்படி ஆனாலும் இப்படி பேசாதீங்க, விடுங்க, அது தப்புதான். நான் அது இவன் கேக்குற கேள்வி வந்து ட்விஸ்ட் பண்ற மாதிரி கேக்குறான். நான் சொல்றேங்க, ஏன் புள்ளங்க, ஏன் பொம்பளை பிள்ளைங்க, சொல்லுங்க. ஆமா, எல்லா பொம்பளை பிள்ளையும் ஏன் பொம்பளை பிள்ளை, அந்த யாரால முடிஞ்சது வீடியோ போடுறது, கேள்வி கேட்பேன். அவன் வீடியோ போடுறது 1000 பேர் பாக்குறாங்க, 500 பேர் பாக்குறாங்க, பிரச்சனை இல்ல. அந்த சம்பந்தப்பட்ட அந்த கல்பேடு பாப்பான்ல,
அந்த சின்ன பிள்ளைகள் மேல கை வச்ச அந்த காம வெறி பிசாசு பாக்கும்ல, கண்டிப்பா அவன் அன்னைக்கு தூக்கம் இல்லாம கிடப்பான்ல. தூக்கம் இல்லாம அவன் பல பேர் தூக்கத்துக்கு எடுத்துட்டு கிடக்கான். இப்ப அவன் தூக்கம் இல்லாம கிடக்கான். அப்படியா? இப்ப அவன் வந்து தினம் வந்து சார்லஸ் ஆகி என்ன நினைச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? தூக்கம் இல்லாம கிடக்கான். சின்ன பிள்ளைகள் மேல கை வைக்கல, அறிவு இல்ல, வெக்கம் கட்ட, மானம் கட்ட, ஈத்திர பயில செருப்ப கலத்திய கோபடாங்க. போதும் சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல இவன் வந்து என்னைக்குமே திருந்த மாட்டான். நீங்க செருப்பு கலத்தி அடிச்சாலும் சரி, நீங்க சாணியை கரைச்சு கொடுத்தாலும் சரி, இவன் திருந்த மாட்டான். இது திருந்தாத கேஸ். இது இயேசு கிறிஸ்து தான் அவனுக்காக நான் சொல்லல, மத்தவங்களுக்கும் சொல்றேன், கேபாவாகி உனக்கும் சேர்த்துதான். எவனாவது சின்ன பிள்ளைகள் மேல இந்த ஒன்னும் அறியாத பிள்ளைகள் மேல போய் நீ கை வச்சேன்னு வச்சுக்கியா, சின்ன பிள்ளைகள் மேல எவனாவது ஒருத்தன், அது கேபாவா இருந்தாலும் சரி, யாரு ஒருத்தன் கை வச்சாலும் என்ன பண்ணுவேன், நீ நேர்ல இருந்தான்னா தட்டி கேப்ப. இன்னொன்னு ஓப்பனா சொல்லவா, இதே மாதிரி சின்ன பிள்ளைகள் மேல கை வச்சவன நாங்க எத்தனை பேர் அடிச்சிருக்கோம் தெரியுமா? இது எல்லா ஊர்லயும் நடக்கிறது தானே. நான் இதுக்கு சொல்லல, ஏன்னா போக்சோவை பொறுத்தவரை பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பெற்றோர்கள் வந்து நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படும். ஆனா இப்ப கொஞ்சம் தைரியமா வராங்க. ஆனா இப்போ உங்க கதைப்படி அந்த பிள்ளைகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுமா பண்ணாதா? அதுக்கு வந்து இப்போ அதுல ஒரு 2 பிள்ளைகள், ஒண்ணு வந்து இந்த தத்தெடுத்து வளர்த்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகள வந்து அது வேற ஒரு பெரிய ஒரு கதை, அது நம்ம சேனல்ல பேசியிருக்கேன். 800 ஒரு புள்ள வந்து சர்ச்சுக்கு வர புள்ள, சரி, அந்த புள்ள வந்து தன்னோட பையனோட விளையாடுறதுக்கெல்லாம் கூட்டு வர அந்த புள்ளகிட்டயும் கை வச்சிருக்காப்ல, அதுவும் வந்து போக்சோ. சரி, இப்போ அந்த குடும்பத்துக்கு பல லட்சங்கள் கொடுத்து நம்ம கதைப்படி என்ன பண்ணிருக்காப்ல, ஆஃப் பண்ணிருக்காப்ல. அப்போ தன்னோட சர்ச்சுக்கு வர பிள்ளைகளு, அது போக அம்மா அப்பா இல்லாத ஒரு ஆதரவற்ற புள்ள, அந்த புள்ள கிட்ட போய் கை வச்சிருக்கான், அது போதையில போய் அப்படின்னா இவன்லாம் ஒரு பாஸ்டரு. இவன் அதான் சொல்றல, இவன் ரெவரண்டு, நான் அபிஷேகம் வரம் பெற்றவன், அனாயிட்டிங் பவர், மனுஷனே கிடையாதுயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணே ரொம்ப கோவப்பட்டுருவாங்களா இன்னும் விட்டோன்னா நன்றி. நீங்க போராடுங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தக்க பலன் தருவார். ஓகே, பாய். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.